गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 18/6/2026 ஜூன் மாதத்திலே வியாழக்கிழமையான இன்று ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆணி மாதத்திலே 4ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது என்கிற முதுவேனை காலத்திலே மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையில இருக்கிறோம். அதிலே இன்றைக்கு திருதியை என்கிற 3ஆம் நாள் காலை 2:33 வரை இருக்கும். பின்பு சதுர்த்தி என்கிற திதி வந்துவிடும். பூச நட்சத்திரத்திலே சந்திரன் மாலை 4:52 வரை கடகராசியில் இருப்பார். பின்பு ஆயில்ய நட்சத்திரத்தில் கடகராசியிலே புதனின் சாரத்தில் சந்திரன் இருப்பார். இன்னைக்கு சதுர்த்தி அப்படிங்கிற இந்த விரதம் விநாயக பெருமானுக்கு உகந்தது. குருவாரத்தில் விநாயகரை வழிபடுவதனால நமக்கு பல எண்ண ஓட்டங்களில் லாபம் கொடுக்கும். இந்த முகுலம் அப்படிங்கிறது நம்ம பிரெயினுடைய இது கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுதான் மூலாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறது. நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணக்கூடிய இதுதான் நம்முடைய விநாயக பெருமான். இந்த கிளாண்டோடைய ஷேப்பை பார்த்தீங்கன்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்டோடைய இது விநாயகராக இருப்பார் அப்படின்னு சயின்ஸ் சொல்றது. அதனால விநாயகரை வழிபடுவதனாலே அறிவும் ஞானமும் கல்வியும் நம்மளை பற்றின தெளிவுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கதலி கௌரி விரதம் அப்படிங்கிற விரதமும் உண்டு. அந்த விரதத்தினால் என்ன, வாழை மரத்தை வச்சு கௌரி பூஜை பண்ண கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகும்னு ஒரு ரூலும் உண்டு. இன்னைக்கு சுப முகூர்த்தமான நாள். பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரமே பொறுமையாக எதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால கடகராசிக்காரர்கள் எப்பவுமே ஆண்டர்பிரனரா இருப்பாங்க. ஏன்னா யோசிப்பாங்க, நம்பிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, குடும்பத்தை எல்லாரையும் நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு ஆதரவா வளர்க்கக்கூடியது இந்த கடகராசிக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதனால்தான் இன்னைக்கு சந்திரன் அந்த ஸ்டேஜை உங்களுக்கு எல்லாம் தரப்போறார். 10:30 11:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், மத்தியான வேளையில 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 1:30 3 ராகு காலம், 6 7:30 யமகண்டம், 9 10 குளிகை நேரம். தெற்கு பக்கம் சூலம், தைலம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 4 நாழி 46 வினாழி 5:54 சூரியன் உதய நேரம். மூலம் மற்றும் பூராடத்துக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. கோச்சாரத்தின் பிரகாரம் புதனும் சூரியனும் மிதுனத்தில், சுக்கிரனும் குருவும் கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் ஆட்சியிலே செவ்வாய், பூசன் என்கிற ஆட்சி கொண்டு சந்திரன் கடகத்தில் இப்படின்னு இன்னைக்கு இருக்கார். ஒரு ராசிக்கு பலனை பார்ப்போம், பாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, ஆட்சி பெற்ற சந்திரன் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடம் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். வீடுல சில ரிப்பேர் ஒர்க்கு, பயணங்களில கவனத்துடன் சேர்ந்த பயணங்கள், தாய் வழி ஆரோக்கியத்தின் மேம்பாடு, இப்படி நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கு விநாயகரின் வழிபாடு ரொம்ப நல்லது. சாயங்கால வேளையில அவரை ஒரு அருகம்புல் கட்டை வாங்கிட்டு போய் கொடுத்து நல்லா அவரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நல்ல விநாயகர் பாடல்கள் எல்லாம் கேளுங்க. அதுவே வளர்ச்சியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் ஆட்சியில் உட்கார்றார். மனோகாரகன். அப்படி ஆட்சியில் உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா, தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நமக்கு தான் எண்ணம் வந்தாலும் என்ன, கோவம் தானே வரும். நான் சரியா செய்கிறேன், நீ சரியா அப்படின்னு ஒரு ஒட்டு வெட்டு குத்தெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்க. 2 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் விநாயகரின் வழிபாட்டை இன்னைக்கு பண்ணுங்கள். வாழ்க வளம். மிதுன ராசி நண்பர்களே,
ராசிக்குள்ளரையே புதனையும் சூரியனும் வைத்துக்கொண்டு 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திரன் இருக்க பணவரவுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய ஏற்படுத்துவார். ஞானகாரகனான இந்த விநாயகரின் சதுர்த்தி விரதத்தை இருப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கதலி கௌரி விரதம் இருப்பதனாலே சுப நிகழ்வுகளான திருமண நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, எல்லாருக்கும் எப்படியோ தெரியாது, ஆனா உங்களுக்கு இன்னைக்கு மனதிலே நிறைய குழப்பங்களும் பயங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமையா நம்பிக்கையோடு இருங்க. காலம் ஒரு நாள் மாறும், கவலைகள் யாரும் தீவிரம் வச்சுட்டு அமைதியா இருந்தீங்கனாலே இன்னைக்கு போதும். நண்பர்கள் உதவுவார்கள். 2, 6 என்ற அதிர்ஷ்ட என் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, மற்றவர்களிடம் இல்லாதது உங்களிடம் இருப்பது திறமை. அந்த திறமையை அழகா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திறமை இருக்கு மறந்து விடாதே என்கிற வார்த்தையை நல்ல மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் முயற்சியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல ஒரு பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். 7, 2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு சில சிக்கல்களை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. மத்தியான வேளையில் ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது ஆயில்யம்ங்கிறது உங்கள் புதனுடைய சாரத்திலே வந்துடுவார். அங்கதான் சந்திரன் இன்னைக்கு பயணம் பண்ண போறார். ஏற்கனவே பூச நட்சத்திரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு கஷ்டம்தான். 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல சந்திரனுடைய சாரனுடைய இருக்கிறார். அப்ப சனி பகவான் அங்கேருந்து பார்க்கிறார். அப்போ சிக்கல் நிறைய இருக்கக்கூடிய நாள். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு தொழிற்ஸ்தானத்திலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய சந்திரனினாலே பலவிதமான நன்மைகள் உண்டு. நீக்கு எந்த காரியம் பண்ணாலும் முதல் கடவுள் அப்படின்ற இந்த விநாயகரின் வழிபாட்டோட செய்யுங்க. அதில் நிறைய சந்தோஷத்தையும் நல்ல ஒரு பலனையும் எதிர்பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, நம்மளை எனர்ஜைஸ் பண்ணிக்கணும்னா நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும். எதையுமே ஆர்வத்தோட கத்துக்கணும்னு எண்ணத்தோட போய் நிக்கணும். இன்றைக்கு குருவாரம், குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில சந்திரனும் ஆட்சியில் உட்கார்றார். அதனால நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணி காரியங்கள் பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு. 2, 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, அஷ்டமத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் இன்றைய நாள் ஆட்சி பெற்று இருக்கிற சூழ்நிலையும், உங்க 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் குருவினால் பார்க்கப்படும் போது சந்திர குரு சேர்க்கையும் உங்களை எந்த பக்கமும் போகணும்னாம நீ பண்ணும். நிறைய எதிர்ப்புகள் உண்டாகும். எல்லாத்தையும் டேக்கிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீ கேக் வாக்கலாம் கிடையாது. பொறுமையா இருங்க. நிறைய பொறுமையினால் தான் சாதிக்க முடியும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 7ஆம் இடம் என்கிற களத்திர தனஸ்தானத்துல வெற்றியை தரக்கூடிய இடத்துல சந்திரன் குருவுடன் சேர்ந்து பார்க்கிறார். இது மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுலயும் இன்னைக்கு சதுர்த்தி விரதம் உங்களுக்கு ரொம்ப விஷயமானதுன்னா, பிள்ளையார பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். அதனால இன்னைக்கு விநாயகரின் வழிபாடு அவசியம். பிள்ளையாரின் சோஸ்திரங்களை எல்லாம் கேட்டுவிட்டு இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல மொமெண்டம் இருக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான நாள் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான சிந்தனைகள், பொறுமையான எண்ணங்கள், குடும்பத்திலே நம்பிக்கையான வாழ்க்கைகள், இது எல்லாம் இன்னைக்கு கலந்து பண்ணலாம்.
குழந்தைகள் விஷயத்துல இது பண்ணணும், அது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. கடன் குடுத்தத திருப்பி வாங்க வேண்டியதுல என்னலாம் பண்ணணும்னு யோசிக்கிறது. இது எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். 2, 4 அதிர்ஷ்ட எண். மீன ராசி நண்பர்களே, இந்த வீடு மாத்துறது, இடம் விட்டு இடம் போய் பார்க்கறது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அது மூலியமா வரக்கூடிய லாபத்தை நம்ம சம்பாதிச்சுக்கிறது, எல்லாரோடையும் எல்லாமா பழகுறது, இப்படிங்கிற நெறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம். குடும்பத்திலே நல்ல நிகழ்வுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்திலயும், உங்க மனநிலை விஷயத்திலயும் ரிலாக்ஸா எத பண்ணணும்னு டிட்டர்மைன் பண்ணி பண்ணுங்க. இந்த டே உங்களுக்கானது. வாழ்க வளத்துடன்.